திருக்கார்த்திகை தீபம் சிறப்பு நேரலையை பார்க்க இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த நேரலையில் பல்வேறு கள தகவல்களை, கார்த்திகை தீபம் குறித்த தகவல்களையும், திருவண்ணாமலை கோயிலில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பல்வேறு சிறப்பு பூஜைகள், லட்சக்கணக்கான பக்தர்களுடைய வருகை, திருவிழா கோலம் பூண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை கோபுர வீதி பகுதியிலிருந்து செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அதேபோன்று செய்தியாளர் சுபாஷும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களோடு நம்மோடு காத்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சதீஷ், செல்வம், மோகன் ஆகியோரும் அங்கு நடக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் ஒவ்வொரு தகவல்களையும் நொடிக்கு நொடி நமக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். இவர்களோடு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களோடும் இந்த சிறப்பு நேரலையை நாம் தொடர இருக்கிறோம். அந்த வகையில் தற்போது செய்தியாளர் அபினேஷிடம் இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ திருவண்ணாமலை நகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். 6 மணிக்கு அந்த மலை உச்சி மீது ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பார்கள். எப்படி இருக்கிறது ஏற்பாடுகள்? காயத்ரி, இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த மகா தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் திருவண்ணாமலை நகர் முழுவதும் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நாம் திரும்பக்கூடிய அனைத்து பகுதிகளிலும், அனைத்து திசைகளிலும் மனித முகங்களாக இருக்கிறது. நீங்களே இதை பார்க்கலாம். ஒரு கடல் போல மனித முகங்கள் இந்த கிரிவல பாதையை சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். சரியாக இன்னும் 6 மணி 1 நிமிடத்தில் 2668 அடி உயரத்தில் ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தை நேரில் பார்ப்பதற்காக மக்கள் வெள்ளம் போல மக்கள் இந்த கிரிவல பாதையில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் வீரமணிகண்டன் காட்சிகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கடந்த 1 மாதமாக திட்டமிடப்பட்டு சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது திருவண்ணாமலை நகர் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றிய அந்த நிகழ்வும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அதை காண்பதற்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்குள் வந்து அந்த காட்சியையும் அவர்கள் பார்த்து சென்றனர். இந்த நிலையில சரியாக 6 மணிக்கு ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தை காண்பதற்காகவும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த கிரிவல பாதை சுற்றியும், அதே போல கோவில் அமைந்திருக்கூடிய மாட வீதியை சுற்றியும் திரும்பக்கூடிய திசையெல்லாம் மனித முகங்களாக இருக்கிறது. ஆண்டுக்கு ஆண்டு இந்த கிரிவல பாதையில் குறிப்பாக இந்த மகாதீபத்தை காண வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. அதை கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அரசும் இந்த முறை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஒருங்கிணைந்து புதிய தொழில்நுட்பம் மூலமாக, ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகவும் இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பல டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த முறை கண்ட்ரோல் ரூமில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் மீட்டரில் பொதுமக்கள் அதிகம் இருந்தால் அங்கே அலர்ட் காமிக்கும். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அங்கிருந்து கூட்ட நெரிசலை வந்து ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. இதனால கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் எவ்வித சிரமமும் இன்றி இந்த கிரிவல பாதையை சுற்றி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. மற்றொரு புறம் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்டவை எல்லாம் கிரிவல பாதையை சுற்றியும் அதே போல மாடவதியை சுற்றியும் செய்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி இந்த மகா தீபத்தை காண்பதற்கான ஏற்பாடுகளை அரசும் இந்து சமய அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய நிகழ்வு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கிற உற்சாக முழக்கத்தோடு பக்தியோடு பொதுமக்கள், பக்தர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு வேண்டுதல்களோடு இந்த கிரிவல பாதையை சுற்றி வரக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் இந்த ஆண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை மகாதீபத்தை காண்பதற்காக வந்திருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல கோவிலில் அந்த சிறப்பு பிரார்த்தனை என்பது தொடங்க இருக்கிறது. நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் அண்ணாமலையாருக்கு செய்யப்பட்டிருக்கு. பிறகு 6 மணிக்கு 1 நிமிடத்தில் வந்து இந்த மலை உச்சியில மகாதீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த கார்த்திகை மாத தீப திருவிழா என்பது தொடங்கியது. 10ஆம் நாள் நிகழ்வாக இன்று இந்த கார்த்திகை மகாதீபம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நேரிலும் அதே போல பல்வேறு தளங்களிலும் காண்பதற்கான பொதுமக்கள், பக்தர்கள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில காவல்துறை ஒருபுறம் அனைத்து ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. பக்தர்களும் அந்த மகாதீபத்தை மிகுந்த பக்தியோடு, உற்சாகத்தோடு பார்ப்பதற்கு தயாராக இருக்காங்க. காயத்ரி, அபினேஷ் இணைப்பில் இருங்க. நம்ம தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் அடுத்தடுத்த கள தகவல்களை பேச போகிறோம்.
திரும்பும் திசையெல்லாம் மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இருப்பதையும் நீங்கள் சொல்லுவதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து மலை உச்சியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அங்கு தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்த விவரங்களோடு சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுபாஷ். இப்போ கடந்த ஆண்டு மலை உச்சியில தீபத்திற்கு முன்பாக ஒரு சற்று மழைப்பொழிவு இருந்ததை பார்க்க முடிந்தது. தற்போது எப்படி இருக்கு வானிலை நிலவரம்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? நேற்று மழை பெய்தது. ஆனால் இன்று காலை வரை அந்த மழையானது தொடர்ந்தது. தற்போது நான் பேசக்கூடிய இந்த தருணத்தில் மழைப்பொழிவு வர தொடங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வனத்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏராளமானோர் ஊடகத்தினரும் இங்கே இந்த மகா தீபத்தை காட்சிப்படுத்த வேண்டும் என்று வேண்டி அவங்களும் வந்திருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை என்றாலே முக்தி தரும் ஒரு இடமாக, வேண்டிய உடனே அந்த முக்தியை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கையிலைக்கு ஈக்குவலாக இந்த திருவண்ணாமலையை போற்றக்கூடியது. அதாவது சாதாரண மனிதர்களும் வேண்டி விரும்பி இந்த தீபத்தை பார்ப்பதற்காக, தீபத்தின் உருவமாக இந்த சிவபெருமான் இன்னும் சில மணி நேரங்களில் காட்சியளிக்க இருக்கிறார். ஒரு 6 மணி வாக்கில் அந்த காட்சியானது கொடுக்க இருக்கிறார். இங்கே மலை மீது இந்த கொப்பரை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காடா துணிக்களும் வந்துவிட்டது, திரியாக பயன்படுத்துவது, நெய்யும் வந்துவிட்டது. அதனுடன் சேர்ந்து தற்போது மழையும் வந்திருக்கிறது என்பதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மலை மீது மக்களுக்கு அனுமதி இல்லை என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் தவறாக வரக்கூடியவர்கள், அதாவது அனுமதி சீட்டு இல்லாமல் வரக்கூடியவர்கள், பாஸ் இல்லாமல் வரக்கூடியவர்கள் மேலே வந்து விடுகிறார்கள். அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்கள் மீண்டும் கீழே அனுப்பக்கூடிய பணிகளிலும் காவல்துறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் பர்வத குலத்தை சார்ந்தவர்கள் இங்கே இந்த தீபத்தை தயார் செய்யக்கூடிய பணிகளில் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபடுவாங்கன்றத நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம். மழை முழுவதுமாக மேகம் சூழ்ந்து மழைப்பொழிவானது தற்போது ஆரம்பித்திருப்பதையும் நம்ம இன்னொரு முனையில் காட்சியாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. உயர்ந்த காட்சிகள், அதாவது கழுகு பார்வை காட்சிகளுக்காக இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்களும் தற்போது பறக்க விட முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. அதே போல இந்த மழையின் காரணமாக மேலே வரக்கூடியவர்கள் சில சிரமங்களை இன்று சந்திக்க நேரிட்டது. நாமே மேலே ஏறி வந்த பொழுது இந்த பாறைகள் வழுக்குவது, மண்கள் வழுக்குவது ஆகியவையும் உணரப்பட்டது. ஆனால் அதையும் மீறி இந்த நெய்யையும் திரியையும் கஷ்டப்பட்டு மலை மீது எடுத்து வந்திருக்கிறார்கள்.